13/12/2025 காருண்யா 734க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்றைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 595 5995 சரிங்களா. அதுக்கு முன்னாடி அடிக்கப்பட்ட நம்பர் 11ஆம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வந்துட்டு 262 சரிங்களா. 11ஆம் கொடுத்தது அதோட வீடியோ போட முடியல, ரிசல்ட் வராதனால 11ஆம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 262 சரிங்களா. போர்டில் சரியாக அமையலைனாலும் இங்கே 26 வந்திருக்குது சரிங்களா. மற்றபடி கொஞ்சம் டபுள்ஸ்லாம் 2ஆம் நம்பர் வர வேண்டியது தான், ஆனால் கொடுக்கல. கொஞ்சம் விட்டு விட்டு வர்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. சரி, நாளையிலேருந்து நல்லா ஒழுங்காக வீடியோ வரும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா காருண்யா 734 ட்ரா நம்பர் சரிங்களா. அடிக்கப்பட்ட நம்பர் 995 அதிலேருந்து நம்ம எடுத்துருக்குறோம் சரிங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 7 8ன்னு வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. 8 3 கண்டிப்பாக நாளைக்கு உள்ளே வரணும். அதே மாதிரி 7 அல்லது 2 கண்டிப்பாக வரணும் சரிங்களா. போர்டு இந்த 2ஆம் நம்பர் மட்டும் ஒன்று ஏ போர்டுக்கு போகலாம் சரிங்களா, போகலாம். இல்லைன்னா இந்த 7 கூட அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8 பொறுத்த வரைக்கும் பி போர்டோ சி போர்டோ தான் வரணும் சரிங்களா. அதிகப்படியாக 8ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனாலும் வெளியில் கொடுத்துட்டாலே அது எங்கே வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 0 வந்துச்சுன்னா ஏ போர்டுக்கு தான் அதிகபட்சம் வரும். 9ஆம் நம்பரும் அதேமாதிரி ஏ போர்டுக்கு தான் வரும் சரிங்களா. சி போர்டை பொறுத்தவரைக்கும் 1 6ங்கிறது இருக்குது சரிங்களா. 1 6 வர மாதிரி இருக்குது. அப்படி சப்போஸ் இந்த 8ஆம் நம்பர் வரலன்னா 3ஆம் நம்பர் வரும் சரிங்களா ஆட்டத்தில். ஆனால் 8 3மே வர மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு ஒரு பவர் நம்பர் வர மாதிரியே தான் இருக்குது. இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்பர் டபுள்ஸ் அடிக்கிறதுக்கும் நாளைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா அப்படி தான் தெரியுது. அதே மாதிரி தான் வந்திருக்கு. 2 3 6 அந்த மாதிரி தான் வந்திருக்குது ரிசல்ட்டும். நாளைக்கு வரக்கூடிய நம்பரும் அதே மாதிரி இருக்குது சரிங்களா. பார்த்துக்கோங்க. அன்சோல்ட் நம்பர் வேறு 2 3 நம்பர் அன்சோல்ட் நம்பர் ஆகிருக்குது. 12ஆம் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய நம்பர் அன்சோல்ட் ஆகிருக்குது சரிங்களா. அன்சோல்ட் ஆன நம்பரை பார்த்திங்கனாலே பயங்கரமாக இருக்கும். அந்த நம்பரை கூட நான் எழுதி காட்டிடுறேன். அன்சோல்ட் ஆன நம்பரை கூட நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். ஏன்னா அந்த நம்பர்லேருந்து கூட நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கலாம். அதனால் நான் அன்சோல்ட் நம்பர் இன்றைக்கி என்னெல்லாம் அன்சோல்ட் நம்பர் ஆச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா. அதை தனியாகவே நான் எழுதி காட்டிடுறேன், பார்த்துக்கோங்க. 974, அப்புறமா வந்துட்டு 782, 477, 235, 896, 998 நம்மளுக்கு அப்படிலாம் வந்ததுக்கு அப்புறம் அடிக்கப்பட்ட நம்பர் தான் 995ன்னு வந்திருக்குது சரிங்களா. இத்தனை இது அன்சோல்ட் ஆகிருக்குது. அதனால் நாளைக்கு இதிலேருந்து கூட ஒரு 2 நம்பர் பிசியில் அப்படியே கழட்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்துருக்க நம்பரில் இருக்கா பாருங்கள், 2 நம்பர் சாலிடாக இதில் இருந்து ஒரு 2 நம்பர் அப்படியே உள்ளே வரும். இல்லை 3 நம்பருமே அப்படியே வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு டபுள்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 0 8 2 இருக்குது சரிங்களா. இதிலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபிபிசிஹெச்சை பொறுத்த வரைக்கும் 96 67 01 24 28 03 38 21 சரிங்களா. இதிலேருந்து நம்பர் வரணும் சரிங்களா. பாருங்கள், உங்களுக்கு ஜோடி நம்பர் இதிலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம அதை வச்சு தான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் எதிர்பார்க்குறேன். 873 976 021 284 241 038 096 631 சரிங்களா. 631 கிடையாதுங்க, இது 031 சரிங்களா. 031 தான், 0 தான், இது 031 சரிங்களா. நம்ம இந்த அடிக்கப்பட்ட நம்பர்லேருந்து பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ஸாக என்ன நம்பர் வருதோ அதை நம்ம கொடுத்துருக்குறோம் சரிங்களா. நம்பர் நான் நேற்று அன்சோல்ட் ஆன நம்பரில் இதெல்லாம் அன்சோல்ட் ஆன நம்பர்கள் சரிங்களா. பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஏன்னா 2 3 நாளே வீடியோ கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துடுறதுனால வீடியோ சரியாக போட முடியல. இனிமேல் கான்ஃபிடென்ஸாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. நல்ல ஒரு வின்னிங் எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன்.